नमस्ते बच्चों, आज हम प्रवीण पूर्वाद की तृतीय पत्र அதாவது பிரவீன் பூர்வாத் எக்ஸாம்னுடைய தேர்ட் பேப்பர் மூன்றாவது தாள் இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த தேர்ட் பேப்பர் முழுக்க முழுக்க தமிழ் ரீஜனல் லாங்குவேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காகவே இத அப்பவே ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இது ரொம்ப தமிழ் நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் படிக்கிறது தெரியாதுன்னு இருக்கக்கூடாது இல்லையா? அதனால இதுல ஈஸி தமிழும் இருக்கு. அது சூட் வாங்கினவங்க எழுதலாம், அது உங்களுக்கே தெரியும். இப்ப நான் நார்மல் தமிழ் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த தேர்ட் பேப்பர்ல போர்ஷன் என்னன்னா கவிதை பூங்கா, கம்ப ராமாயணம், அதுல வாலி வதைப்படலம் மட்டும். நெக்ஸ்ட் தமிழ் இலக்கிய வரலாறு, இந்த 3 தான் உங்களுக்கு போர்ஷன். இந்த கவிதை பூங்காக்கு 30 மார்க்ஸ், கம்ப ராமாயணம் 30 மார்க்ஸ். இது ரெண்டுமே பிரிவு 1ல வந்துடும். கொஸ்டின் பேப்பர் ரொம்ப சிம்பிள். பிரிவு 1, பிரிவு 2 அவ்வளவுதான். பிரிவு 1ல நீங்க 3 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், 60 மார்க். பிரிவு 2ல 2 கொஸ்டின் அட்டன் பண்ணீங்கன்னா 40 மார்க். அப்ப ஈச் கொஸ்டின் 20 மார்க்ஸ். அவ்வளவுதான். உங்களுக்கு எழுதுறது ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். படிச்சா போதும், கதை புக் படிக்கிற மாதிரி படிச்சீங்கனாலே அழகா அட்டன் பண்ணிடலாம். இது இந்த பிரிவு 1ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் இடம் சுட்டி பொருள் விளக்கு கொடுப்பாங்க. அது 5 இடம் சுட்டி பொருள் விளக்கு நீங்க எழுதுனீங்கன்னா தான் 20 மார்க்ஸ். 1க்கு 4 மார்க்குன்னு 20 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அது தமிழை நல்லா டீப்பா படிச்சவங்களால எழுதிட முடியும். இல்லைன்னா நீங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு மீதி கொடுத்துருக்கிற ஆ இ ஈ உ அப்படின்னு 4 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதுல இருந்து 3 செலக்ட் பண்ணி எழுதுனா எஸ்ஏவா எழுதும் போது நீங்க கொஞ்சம் நிறையவும் எழுதலாம், மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? இது எப்படி கவிதை பூங்கா, வாலி வதைப்படலம், இதுல இருந்து தான் இந்த கொஸ்டின்ஸை கேட்பாங்க. எனி 3 எழுத போறீங்க பிரிவு 1ல. சரிங்களா? 5 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அதுல 3 தான் நீங்க எழுத போறீங்க. அதுல 1 இடம் சுட்டி பொருள் விளக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இடம் சுட்டி பொருள் விளக்குக்கு 5 எழுதினாதான் அந்த 20 மார்க் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பிரிவு 2. பிரிவு 2ல பாத்தீங்கன்னா எவையேனும் 2க்கு விரிவான விடை தருக அப்படின்னா இதுவும் எஸ்ஏ தான். எதுல இருந்து கொடுப்பாங்கன்னா இலக்கிய வரலாறுல இருந்து கொடுப்பாங்க. இந்த 4 கொஸ்டினுமே அதுல 2 சூஸ் பண்ணி நீங்க எழுதணும். 40 மார்க் அதுக்கு. சங்க காலம், ஒரு பொற்காலம், ஆழ்வார்கள் 12, இரட்டை காப்பியங்கள், இசையும் நாடகமும், இந்த மாதிரி வரும். இதுதான் இலக்கிய வரலாறு. இதுல இருந்து எனி 2 செலக்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா 20 மார்க்ஸ் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி கவிதை பூங்காலையும் வாலி வதைப்படத்திலையும் ராமர், இலக்குவன், சுக்ரீவன் சென்ற மலை வழி பாதையை பற்றி எழுதுக. சுற்றம் தழால் என்னும் தலைப்பில் கீழ் வள்ளுவர் கூறுவன யாவை. அப்புறம் வாலிக்கும் சுக்கிரவனுக்கும் நடந்த போரினை விளக்குக. மனித தெய்வம் காந்தி காதையில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் யாவை. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தேச கொடியின் சிறப்பு பற்றி கூறுவன யாவை. இந்த மாதிரி எல்லாம் நீங்க இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு உங்களால அட்டன் பண்ண முடிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப ஈஸி தேர்ட் பேப்பர் தான், தமிழ் பேப்பர் தான். அதனால நார்மல் தமிழ் எழுதுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஆசான் எழுதுறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. பொருள் கூறுக, அதுக்கப்புறம் வாக்கியத்தில் அமைக்க, அப்புறம் கொஸ்டின் ஆன்சர்ஸ், நெக்ஸ்ட் உங்களுக்கு எஸ்ஏஸ் வரும். எஸ்ஏஸ் கூட உங்களுக்கு என்ன சொல்றது, ரொம்ப இது மாதிரி பெருசா எல்லாம் இருக்காது, நார்மல் தமிழ்ல இருக்கும் உங்களுக்கு. அதனால ஈஸி தமிழ் எழுதுறவங்களுக்கும் அந்த தமிழ் ரொம்பவே ஈஸி தான், உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. நார்மல் தமிழ் எழுதுறவங்களுக்கும் சரி, ஈஸி தமிழ் எழுதுறவங்களுக்கும் சரி, என்னுடைய வாழ்த்துக்கள்.